Good morning, sir. Good morning, all of you. Good morning, sir. Good morning, sir. Very good morning. Class start பண்ணலாமா? பண்ணலாம் sir. Yes, sir. Start பண்ணலாமா? பண்ணலாம். Okay, mic எல்லாரும் ஆஃப் பண்ணுங்க. Mic off. இன்னைக்கு வந்து எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் 1.1 என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். யார் படிக்கலாம் அப்படின்னா ஸ்மித் பாலகுமார் படிப்பா. ஸ்மித் பாலகுமார். ஸ்மித் பாலகுமார் புக்கு கையில் இருக்கா? இருக்குங்க சார். படிப்பா. Find the number of find the number of subset of A if A equal to x comma x dot h equal to 4n அப்புறம் plus 1 comma 2 great படி மௌலீஸ்வரி படிப்பா சொன்ன. கணம் A ஆனது A is equal to x into x 4n plus 1, 1 1,2 இருக்கு. 1, 2 சரி விட்டுருங்க தடுமாறாதீங்க. அம்மா நான் படிக்கிறேன் பாருங்க. சரியா? கவனிங்க. ஸோ செட்டு ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த செட்டுக்கு எத்தனை சப்செட் இருக்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்டுருக்குறாங்க. எத்தனை உட்கணங்கள் உள்ளன இதான் வந்து கேள்வி. ஸோ இதுக்கு எத்தனை சப்செட்ஸ் இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதாவது பவர் செட்ல எத்தனை செட் இருக்குதுங்கிறது இதனுடைய கொஸ்டின். சரியா? என் ஆஃப் டி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். சரியா? உட்கணங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது என் ஆஃப் டி ஆஃப் ஏ. அதுக்கு என்ன ஃபார்முலானா 2 பவர் என். என்னன்றது என்னன்னா என் ஆஃப் ஏ. ஏல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதான் வந்து என் ஆஃப் ஏ. செட் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4n plus 1 அப்படிங்கிற ஃபார்மெட்ல முதல்ல இருக்கணும். இந்த n எப்படி இருக்கணுங்கிறது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 2 less than or equal to n less than or equal to 5, n belongs to n ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ n இஸ் அ நேச்சுரல் நம்பர். அது வந்து 2ல இருந்து 5 வரையில் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர். 2, 3, 4, 5 அப்படிங்கிற மாதிரியான நேச்சுரல் நம்பர். அப்போ எக்ஸ்ங்கிறது என்ன 4n plus 1ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4n plus 1 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரியா? இது வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டா கண்டுபிடிக்கலாம். ஸோ நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகி எதில் முடியுது? 2ல ஸ்டார்ட் ஆகி 5ல முடியுது. சரியா? அப்போ n ஈக்குவல் டு 2 அப்படின்னா வாட் இஸ் யுவர் எக்ஸ்? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 4 into 2 8. 8 plus 1 எவ்வளவு? 9. அதே மாதிரி n ஈக்குவல் டு 3 அப்படின்னா வாட் இஸ் யுவர் எக்ஸ்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சொல்லு மௌலீஸ்வரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சௌமியா சார். எக்ஸ் எவ்வளவுப்பா? n3னா சார் 4 into 3 plus 1 equal to 13. கரெக்ட். நான் டைரக்டா எழுதிடலாம் இல்லையா? நம்ம 11th வந்தாச்சு இல்ல, இன்னமா நம்ம எலிமெண்டரி ஸ்கூல் மாதிரி எழுதணும். டைரக்டா போட்டலாம் இல்லையா? அடுத்தது n ஈக்குவல் டு 4 அப்படின்னா எவ்வளவு சொல்லுவாப்பா சௌமியா? சார் 17. வெரி குட். n இஸ் ஈக்குவல் டு 4 into 4 16 plus 1 17. அடுத்தது n ஈக்குவல் டு 5 அப்படின்னா வாட் இஸ் யுவர் எக்ஸ்? 21 சார். 21. வெரி குட். n இஸ் ஈக்குவல் டு 21. 4 5 20 plus 1 21. சரி, நம்ம இதுல n இஸ் ஈக்குவல் டு 6 கண்டுபிடிக்கணுமா கண்டுபிடிக்க கூடாதா?
கண்டுபிடிக்க கூடாது. ஏன்னா 2ல இருந்து 5 வரல மட்டும்தான் நமக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ 2ல இருந்து 5 வரல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ செட் ஏல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் வருதுன்னு சொல்லி பாருங்க. செட் ஏல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் வந்திருக்குது? இந்த 4 எலிமெண்ட் வந்திருக்குதா? என்னென்ன எலிமெண்ட் வந்திருக்குது? 9, 13, 17, 21. ஸோ அப்போ n ஆஃப் ஏ அப்படிங்கிறது எவ்வளவு? இப்போ n ஆஃப் ஏங்கிறது எவ்வளவு? 1, 2, 3, 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? therefore நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா உட்கணங்களினுடைய எண்ணிக்கை. கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க? உட்கணங்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருப்பாங்க. இதுதான் நமக்கு தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின். சரியா? உட்கணங்களின் எண்ணிக்கை. அதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன கேட்டிருக்கிறாங்க? என்ன கேட்டிருக்கிறாங்க? number of subsets கேட்டிருக்காங்களா? ஓகே. number of subsets. number of subsetsக்கு நமக்கு என்ன ஃபார்முலானா n of p of a. n of p of a that is equal to 2 power n. சரியா? இங்க n of aங்கிறது n. இந்த வேல்யூ தான் என்னது? ஆக்சுவலா நமக்கு வந்து n. அப்ப nங்கிறது எவ்வளவு? 4. அப்ப எவ்வளவு? 2 power 4. 2 power 4 எவ்வளவுக்கா? 8ஆ? 16. என்ன பிரித்திகா? 2 power 4 எவ்வளவுப்பா? பிரித்திகா Sir, 8. இங்க ஊர்ல இப்பதான் கோழி கூவுது. 2 into 4 8ஆ? 2 power 4 8ஆப்பா? Sir, 16. 16. 2 into 2 into 2 into 2. சரியா? அப்ப எவ்வளவு வருது? 16. சரியா? 16. இதான் வந்து நம்பர் ஆஃப் சப்செட். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் 1.1 வந்து ரொம்ப சிம்பிளான சம். நீங்களே பார்த்துருந்தா கூட ஓரளவுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். இது வந்து எக்ஸாம்பிள் 1.1 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாமா? மக்கள் தொகை 5000 உள்ள ஒரு நகரத்தில் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் மொழி ஏ தெரிந்தவர்கள் 45%, மொழி பி தெரிந்தவர்கள் 25%, மொழி சி தெரிந்தவர்கள் 10%, ஏ மற்றும் பி மொழி தெரிந்தவர்கள் 5%, பி மற்றும் சி தெரிந்தவர்கள் 4%, ஏ மற்றும் சி மொழி தெரிந்தவர்கள் 4% ஆகும். இதில் 3 மொழிகளையும் தெரிந்தவர்கள் 3% எனில் மொழி ஏ மட்டும் தெரிந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே. இப்போ ஒரு ஊர்ல பாப்புலேஷன் இருக்கு இல்லையா? மக்கள் தொகை வந்து எவ்வளவு இருக்குன்னா 5000 இருக்கு. ஸோ அந்த 5000 அது எப்படி கரெக்டாக என்னாங்கன்னு கேட்கக்கூடாது. சரியா? ஸோ 5000 மக்கள் தொகை இருக்கு. இதுல வந்து 3 லாங்குவேஜ் அந்த ஊர்ல பேசுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன லாங்குவேஜ் நம்ம மென்ஷன் பண்ணல. லாங்குவேஜ் ஏ, லாங்குவேஜ் பி, லாங்குவேஜ் சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம்னா வென் டயக்ராம் போடுவோம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு வென் டயக்ராம் ஒன்று போட்டுக்கலாம். லாங்குவேஜ் ஏ, லாங்குவேஜ் பி, லாங்குவேஜ் சி 3ஐயும் பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இது வந்து லாங்குவேஜ் ஏன்னு வச்சுக்கிறேன். அடுத்தது இது வந்து லாங்குவேஜ் பின்னு எடுத்துக்கிறேன். சரியா? இது வந்து லாங்குவேஜ் சின்னு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 3 லாங்குவேஜ் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து லாங்குவேஜ் ஏ பேசுறவங்க, இது வந்து லாங்குவேஜ் பி பேசுறவங்க, இது வந்து லாங்குவேஜ் சி பேசுறவங்க. சரியா? நான் ப்ரோ சர்க்கிள்லாம் வச்சு நான் போடலை. ஏன் போடல அப்படின்னா நான் ஒரு கையில கேமரா வச்சுட்டு இருக்கிறதுனால இன்னொரு கையில தான் நான் இது பண்ணணும். அதனால ரஃபா போடுற டயக்ராம் சர்க்கிள் எல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து லாங்குவேஜ் ஏ பேசுறவங்க கொடுத்துருக்குறாங்க. லாங்குவேஜ் ஏ வந்து எவ்வளவு சதவீதம் சொல்லியிருக்காங்கன்னா 45% சொல்லியிருக்காங்க. அப்போ லாங்குவேஜ் ஏ எவ்வளவு? 45 சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் பி கொடுத்துருக்குறாங்க. லாங்குவேஜ் பி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 25% சொல்லியிருக்காங்க. அடுத்தது லாங்குவேஜ் சி கொடுத்துருக்குறாங்க. லாங்குவேஜ் சி வந்து 10% சொல்லியிருக்காங்க. சரியா? இதை வந்து அதுக்கு பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். லாங்குவேஜ் ஏ 45, லாங்குவேஜ் பி வந்து 25%, லாங்குவேஜ் சி வந்து
10%. இந்த மூணும் பேசுறவங்க இந்த இடத்துல இருக்கு. மூணு இன்டர்செக்ட் ஆகிற இடம் இந்த இடம். 3 மொழிகளையும் பேசுபவர்கள் அப்படின்னு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 3% ஆஃப் பீப்புள் ஸ்பீக் ஆல் த 3 லாங்குவேஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதை முதல்ல நான் இங்கே ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 3 அப்படிங்கிறது இங்கே முதல்ல ஃபில் பண்ணிக்கலாம். இதை ஃபில் பண்ணிட்டு தான் ஏ அண்ட் பி, பி அண்ட் சி, சி அண்ட் ஏக்கு வரணும். ஏ மற்றும் பி தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%ன்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? ஏ அண்ட் பி தெரிஞ்சவர்கள் எவ்வளவு? இந்த ரெண்டு தெரிஞ்சவங்க எவ்வளவு? இந்த ரெண்டு தெரிஞ்சவங்க எவ்வளவு? 5%ன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அதுல 3% முதலே நம்ம இங்க எழுதியாச்சு. எதோட சேர்த்தி? சியோட சேர்த்தி வந்துருச்சு. அப்போ இங்க ஏ அண்ட் பி 5ன்னு சொன்னா 3 போக இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிற ஏரியா இல்லையா? ஏவும் பி இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ மீதி 2 இதுக்குள்ள போட்டுக்கணும். சரியா? அடுத்தது பி அண்ட் சி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க? பி அண்ட் சி வந்து 4%ன்னு சொல்லியிருக்காங்க. பி அண்ட் சி வந்து 4%. ஸோ இந்த ரெண்டு வந்து 4%ன்னு சொல்லியிருக்காங்க பி அண்ட் சி. ஆனா நமக்கு ஆல்ரெடி பி அண்ட் சில 3% மூணையும் பேசுறவங்கள இன்க்ளூட் ஆயிடுச்சு. அப்போ 4%ல இருந்து 3% போக மீதி 1% தான் அதுக்குள்ள இருப்பாங்க. ஸோ ஏ அண்ட் பி பார்த்தா 2 + 3 5. பி அண்ட் சி பார்த்தீங்கன்னா 3 + 1 4%. புக்ல கொடுத்துருக்கிற நம்பர் வந்துடும். அடுத்தது என்னன்னா ஏ அண்ட் சி வந்து 4%ன்னு சொல்லிக்கிறாங்க. ஏ அண்ட் சி எவ்வளவுன்னு சொல்லிக்கிறாங்க? இந்த ரெண்டு சேர்ந்து எவ்வளவுன்னு சொல்லிக்கிறாங்க? 4%ன்னு சொல்லியிருக்காங்க. மூணையும் பேசுறவங்க 3% இருக்கிறதுனால இங்க எவ்வளவு வந்துருது? 1% வந்துருது. ஸோ நம்ம கொடுத்தது இன்டர்பிரட் பண்ணி பாருங்க டயக்ராம்ல. ஸோ ஏ அண்ட் பி வந்து 5%, பி அண்ட் சி வந்து 4%, ஏ அண்ட் சி வந்து 3 + 1 4% இருக்கு. இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ மட்டும் பேசுபவர்கள் எத்தனை பேர், லாங்குவேஜ் ஏவை எத்தனை பேர் பேசுறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியா? ஸோ 45ல இருந்து இந்த ஏங்கிற சர்க்கிள்குள்ள இருக்குது இல்லையா? இந்த ஏங்கிற சர்க்கிள்குள்ள 2 3 1 இந்த மூணுமே வந்திருக்கா? அப்போ 2 + 3 5, 5 + 1 6. அப்போ இதுல 45 - 6 போட்டுக்கோ. சரியா? 45 - 6 போட்டீங்கன்னா உனக்கு எவ்வளவு வருது? 39 வருது இல்லையா? ஸோ 39%ங்கிறதா ஏவை மட்டும் பேசக்கூடியவர்கள். ஏ அலோன் அப்படின்னா 39%. அப்போ 39% தான் வந்து நமக்கு என்னன்னா எவ்வளவு? லாங்குவேஜ் ஏவை மட்டும் பேசுறவங்க. சரியா? அப்போ மொழி ஏ மட்டும் தெரிந்தவர்கள். மொழி இது வந்து நான் டயக்ராம்ல இருந்து போட்டிருக்கிறேன். அது எது ஈஸியோ நான் அதை நடத்தி இருக்கிறேன். சரியா? 2 மெத்தட் இருக்கு. மொழி ஏ மட்டும் தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். சரியா? ஸோ மொழி ஏ மட்டும் தெரிந்தவர்கள் அல்லது பேசுபவர்கள் என்ன வேணாலும் போட்டுக்கணும். சரியா? அப்போ இங்கிலீஷ்ல சொன்னா என்னது? The percentage of persons who knows only language A. Language A only equal to எவ்வளவுனா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நோ லாங்குவேஜ் ஏ ஒன்லி அப்படிங்கிறது எவ்வளவுனா 39%. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்கன்னா எவ்வளவு பேர்னு கேட்டுருக்குறாங்க இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளவு? 39% இன்ட்டு பாப்புலேஷன் எவ்வளோன்னு சொல்லிக்கிறாங்க? 5000 அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா? அப்போ இன்ட்டு 5000. அப்போ 2 0 கேன்சல் ஆச்சுன்னா 0. 5 × 9, 5 × 3 15 + 4 அப்போ எவ்வளவாச்சு? 1950. ஸோ இத்தனை பேர் வந்து எது மட்டும்தான் பேசுவாங்க? லாங்குவேஜ் ஏ ஒன்லி மட்டும்தான் தெரிந்தவர்கள் இருக்கிறாங்க. சரியா? மொழி ஏ மட்டும் தெரிந்தவர்களுடைய எண்ணிக்கை இது. இது வந்து பர்சன்டேஜ். இது வந்து எவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பாப்புலேஷன் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்க? 5000 அப்படின்னு நமக்கு நம்பர் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால அதுல இருந்து நம்ம அவ்வளவு மல்டிப்ளை பண்ணி 39% நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது வந்து இன்னொரு மெத்தட்லயும் போடலாம். யூசிங் கார்டினல் நம்பர், அதாவது செவ்வெண்மை அப்படிங்கிறத பயன்படுத்தியும் போடலாம். அதை ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். அதை விட இது ஈஸி. அதனால நம்ம வந்து என்ன செய்யறோம்னா இந்த மெத்தடையே நான் சஜஸ்ட் பண்ணிடுறேன். நம்ம இதுலயே போட்டுக்கலாம். சரியா? 2 மெத்தடு போடணுங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாமா? Yes sir.
ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.3 வேண்டாம், 1.4 போயிடலாம். ஓகேவா? ஏன்னா எக்ஸாம்பிள் 1.3 ஒரு மாதிரியா இருக்கும். அது இப்போ நடத்தினா பாதி பேர் திடீர்னு நல்லா லாக் அவுட் ஆகி வெளியில் ஓடிடுவாங்க. அதனால இப்போ வேண்டாம், அது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். அது கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், தலை சுற்றிடும். அதனால எக்ஸாம்பிள் 1.4க்கு வந்துடலாம். எக்ஸாம்பிள் 1.4 யார் படிக்கிறீங்க? படிங்க யாராவது ஒருத்தர். Sir, if x is equal to capital X is equal to 1, 2, 3, etc. 10, okay, and a is equal to 1, 2, 3, 4, 5. Find the number of sets. Find the number of sets B belongs to X, such B subset of X, such that A minus B equal to 4. A minus B equal to 4. Okay, A minus B equal to 4. Okay. So find the number of subsets in X. சரியா? Bங்கிறது தான் சப்செட். அப்போ Bங்கிற சப்செட்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ Xன்னு ஒரு செட்டு கொடுத்தாச்சு. அதில் என்ன நம்பர்லாம் இருக்குன்னா 1லேருந்து 10 வரையில் இருக்கு. இப்போ ஏன்னு ஒரு செட்டை அவங்க கொடுத்துட்டாங்க, 1லேருந்து 5 வரையில் அதில் இருக்கு. பி அப்படிங்கிற ஒரு செட்டை நாம தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அது மாதிரி எத்தனை பி கண்டுபிடிக்கலாங்கிறதா கொஸ்டின். பிங்கிறது எதுக்கு சப்செட்டா இருக்கும்? இந்த எக்ஸுக்கு சப்செட்டா இருக்கும். ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சா எனக்கு என்ன ஆன்சர் வரணும்னா 4ன்னு ஆன்சர் வரணும். ஸோ அது மாதிரி நான் எத்தனை பியை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு வந்து கொஸ்டின். சரியா? இப்போ பி அப்படிங்கிற செட்டு நான் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. பிங்கிற செட்டு நான் எப்படி எழுதிக்கிறேன்னா பி ஈக்குவல் டு பி அப்படிங்கிறது எழுதணும். ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சா எனக்கு என்ன ஆன்சர் வரணும்? 4 ஆன்சர் வரணும் இல்லையா? ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கும் போது 4 தான் ஆன்சர்ல வரணும்னா எதெல்லாம் பியில் இருக்குதுன்னு அர்த்தமாயிருது. பியில் எதெல்லாம் இருக்குதுன்னு இருக்கும், இருந்ததுன்னா 4 வரும். சொல்லுங்க பார்ப்போம். ஏ மைனஸ் பியில் 4 ஆன்சர் வருதுன்னா பியில் ஏவில் இருக்கிற எந்த நம்பர்லாம் அதுக்குள்ள இருந்திருக்கும்? பியில் இருந்திருக்கும் 3, 5. 3, 5 அவ்வளோதானா? 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 5. 4 இருக்குமா அதுக்குள்ள? No, sir. 4 இருக்காது. 4 தவிர மீதி எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? Yes, sir. அப்போ இதுக்குள்ள என்ன இருந்திருக்கும்? பியில் என்ன இருந்திருக்கும்? 1 இருந்திருக்கும், 2 இருந்திருக்கும், 3 இருந்திருக்கும், 5 இருந்திருக்கும். இதெல்லாம் கண்டிப்பா இருந்திருக்கணும். இருந்திருந்தா தான் ஏ மைனஸ் பி போடும்போது 1, 2, 3, 5 போக மீதி என்ன ஆன்சர் வந்திருக்கும்? 4 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்திருக்கும். சரியா? இது போக நமக்கு வேற என்ன நம்பர்லாம் இருந்திருக்கலாம்னா b ஈக்குவல் டு 1, 2, 3, 5. இது வந்து ஃபிக்ஸடு. சரியா? இது வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இதோட இன்னொரு செட்டும் சேர்ந்து இருந்திருக்கலாம். என்ன செட்டு சேர்ந்து இருக்கலாம்னா யூனியன் ஒரு செட்டு சேர்ந்து இருக்குதா வச்சுக்கிறேன். அது வந்து சி அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? இதோட இந்த 1, 2, 3, 5 வேற சில எலிமெண்ட் சேர்ந்துருக்கலாம். அது எதுல இருந்து வரணும்? இதுல இருந்து தான் வரணும். இதுக்குள்ள இருக்கிற எந்த நம்பர் வேணாலும் வந்திருக்கலாம். என்ன வந்திருக்கலாம்? அந்த சியில் என்னெல்லாம் இருந்திருக்க முடியுது? சியில் என்னெல்லாம் இருக்கலாம்? 6 இருக்கலாம் இல்லையா? 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், 9 இருக்கலாம், 10 இருக்கலாம். இதெல்லாம் சியில் இருக்கிறதுக்கான சான்சஸ். 4 இருக்க முடியுமா? சியில் 4 இருக்க முடியுமா? 4 இருந்ததுன்னா இதுல என்ன ஆயிரும்? 1, 2, 3, 4, 5. அப்ப ஏ மைனஸ் பில என்ன ஆன்சர் வர முடியாது? 4 வர முடியாது. ஸோ 4 தவிர மீதி நம்பர்ல இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். சில வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1, 2, 3, 5 6, 1, 2, 3, 5 7, 1, 2, 3, 5 8, 1, 2, 3, 5 9, 1, 2, 3, 5 10. இந்த மாதிரி நம்ம சேர்த்திக்கிட்டே போகலாம் இல்லையா? ஸோ அப்போ சில எத்தனை எலிமெண்ட் இருக்குதோ அதை வச்சுக்கிட்டு தான் இதோட இதுக்கு எத்தனை சப்செட் இருக்குதோ அதுதான் கணக்கு. சரியா? அப்போ சில எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாரு. என்ன ஆஃப் சில எவ்வளவு இருக்கு? Sir, 5. எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 5 எலிமெண்ட்ஸ் இருக்கா? இந்த 5 எலிமெண்ட்ஸ் தான் இதனுடைய சப்செட்டுக்குள்ள வரப்போகுது. இது வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருக்குது. 1, 2, 3, 5 வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. யூனியன் இதுல முதல்ல ஒரு எலிமெண்ட் எடுப்பீங்க, முதல்ல எம்டி செட் எடுப்பீங்க. எம்டி செட் எடுத்து அந்த 1, 2, 3, 5 மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் 6 எடுக்கலாம், இதோட 6 சேர்த்திக்கலாம், இதோட 7 சேர்த்திக்கலாம், இதோட 8 சேர்த்திக்கலாம், இதோட 9 சேர்த்திக்கலாம், இதோட 10 சேர்த்திக்கலாம். அப்புறம் 2 எலிமெண்ட்டா சேர்த்தலாம்.
6 7 6 8 6 9 6 10 7 8 7 9 7 10 8 9 8 10 9 10 இல்லையா? 1 2 3 5 ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அதுக்குள்ள 2 2 சேர்த்திட்டு போகலாம், அப்புறம் 3 3 சேர்த்திட்டு போகலாம், 4 4 சேர்த்திட்டு போகலாம், அப்புறம் 5 சேர்த்திக்கலாம். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்கு. அப்போ n ஆஃப் சி ஈக்குவல் டு 5. அப்போ சிக்கு எத்தனை சப்செட் வருதோ அதுதான் கணக்கு. அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க? உட்கணங்களினுடைய எண்ணிக்கைன்னு கேட்டிருக்கிறாங்களா? ஸோ உட்கணங்களினுடைய எண்ணிக்கை நம்பர் ஆஃப் சப்செட், உட்கணங்களினுடைய எண்ணிக்கை என்னன்னா 2 பவர் 5. ஏன்னா இங்க சி வந்து எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் சப்செட் ஈக்குவல் டு 2 பவர் என்னங்கிறதா நமக்கு ஃபார்முலா. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 5. இந்த 5 எலிமெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து மாறி மாறி வரப்போகுது. 2 பவர் 5ங்கிறது எவ்வளவு? 32. சரியா? அடுத்தது எக்ஸாம்பிள் 1.5. எக்ஸாம்பிள் 1.5 யாரு படிக்கலாம்னா சார் A மற்றும் B எனும் இரு கணங்கள் n of B minus A equal to 2n A minus B equal to 4n A intersection B மற்றும் n of A union B equal to 14 என அமைந்தால் n of P of A காண்க. ஓகே, கரெக்ட். ஸோ நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2 செட்டு நமக்கு கொடுத்தாச்சு. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா n ஆஃப் A யூனியன் B எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 14 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாச்சுன்னா n ஆஃப் A யூனியன் B அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ n ஆஃப் A யூனியன் B எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்கன்னா 14 அப்படின்னு சம்மில் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா n ஆஃப் B மைனஸ் A ஈக்குவல் டு n ஆஃப் B மைனஸ் A ஈக்குவல் டு அதுக்கப்புறம் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருன்னா 2 இன்ட்டு n ஆஃப் A மைனஸ் பின்னு கொடுத்துருக்குறாங்க. 2 இன்ட்டு n ஆஃப் A மைனஸ் B தட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா n ஆஃப் P ஆஃப் A எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா n ஆஃப் P ஆஃப் A எவ்வளவு? n ஆஃப் P ஆஃப் A எவ்வளோன்னு வேணும்னா நமக்கு என்ன வேணும்னா n ஆஃப் A தெரிஞ்சால் வேலை முடிஞ்சிச்சு. 2 பவர் n போட்டுடலாம். அப்போ n ஆஃப் P ஆஃப் A கண்டுபிடிக்கிறதுக்கு ஏவில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா B மைனஸ் A A மைனஸ் B ரெண்டு ஒரு ரிலேஷனில் மாட்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் இது எல்லாமே A இன்டர்செக்ஷன் Bயில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குதோ அதை போல் 4 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ நான் என்ன செய்யறேன்னா இந்த n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இருக்கு இல்லையா, இதை வந்து நான் வந்து K அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B அப்படிங்கிறது ஏவுக்கும் பிக்கும் எவ்வளவு எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து K அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துக்கிட்டா என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. n ஆஃப் B மைனஸ் A இருக்கு இல்லையா, n ஆஃப் B மைனஸ் A, n ஆஃப் B மைனஸ் ஏங்கிறது எவ்வளோன்னு வந்துடுது? n ஆஃப் B மைனஸ் A ஈக்குவல் டு இந்த லாஸ்ட்டுக்கு வந்துடுது 4 இன்ட்டு n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. n ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bங்கிறது எவ்வளவு? K. அப்போ எவ்வளோ வந்துருச்சு? n ஆஃப் B மைனஸ் ஏங்கிறது 4Kன்னு வந்துருச்சு. அடுத்தது இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்குறாங்க? 2 இன்ட்டு n ஆஃப் A மைனஸ் B, n ஆஃப் A மைனஸ் B தட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B, n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இதுலேருந்து என்ன செய்யலாம்னா n ஆஃப் A மைனஸ் B கண்டுபிடிக்கணும். சரியா? n ஆஃப் A மைனஸ் B ஈக்குவல் டு எவ்வளவு? இந்த 2 வந்து இங்கே கேன்சல் ஆச்சுன்னா எவ்வளவு? 2 இன்ட்டு n ஆஃப் சொல்லுப்பா A இன்டர்செக்ஷன் B. சார் எனக்கு புரியல சார், எதுக்காக சார் n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B Kன்னு எடுத்துறோம்? வரேன் நீ நல்ல கேள்வியா கேட்டா வந்துடுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B வந்து நான் Kன்னு வச்சனால இது எவ்வளோன்னு வந்துச்சுன்னா 2Kன்னு வந்துருச்சு. சரியா? அதாவதுப்பா நான் என்ன செய்யணும்னா n ஆஃப் A கண்டுபிடிக்கணுமா? நான் என்ன கொஸ்டின் கண்டுபிடிக்கணும்? n ஆஃப் A கண்டுபிடிக்கணும். n ஆஃப் A எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. சரியா? இப்போ n ஆஃப் B மைனஸ் ஏவுக்கும் n ஆஃப் A மைனஸ் பிக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னா பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸு ஏவுக்கும் பிக்கும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் இதில் பியில் இருக்காது.
ஏவுக்கும் பிக்கும் காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஏவுல இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த எலிமெண்ட் வந்து இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸை போல 2 டைம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரிலேஷன் பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுக்கும் காமனா இருக்கிறத போல 4 டைம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுல ஏதாவது ஒரு நம்பரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா தான் நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால நான் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறத நான் ஒரு நம்பர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஏதாவது ஒரு நம்பர், அந்த நம்பர் நான் கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு எக்ஸ்ன்னு வைக்கிற மாதிரி நான் கேன்னு வச்சிருக்கிறேன். சரியா? அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து கேன்னு வச்சுக்கிட்டா என் ஆஃப் பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்குது? 4Kன்னு வந்திருக்குது. 2 இன்ட்டு என் ஆஃப் ஏ மைனஸ் பிங்கிறது 4 இன்ட்டு, அப்போ இந்த 2 கேன்சல் ஆனால் என் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 2 டைம்ஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோன்னு வச்சுக்கிட்டு கேன்னு வச்சதுனால 2Kன்னு வந்திருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 3 ரிசல்ட் இருக்குது. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியில் கே எலிமெண்ட்ஸ் இருக்கு, என் ஆஃப் பி மைனஸ் ஏவில் 4K எலிமெண்ட்ஸ் இருக்கு, என் ஆஃப் ஏ மைனஸ் பியில் எவ்வளோ இருக்குன்னா 2K எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்குது இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னா ஏ யூனியன் பி அப்படிங்கிறது என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஏ யூனியன் பிங்கிறது என்னவா இருக்கும்? ஏ யூனியன் பி அப்படிங்கிறது என்ன? செட் ஏ செட் பி ரெண்டையும் சேர்த்தா வர்றது என்னது? ஏ. அப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படிங்கிறத நான் எப்படி சொல்லலாம்னா என் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்றேன். இதுக்கு ஈக்குவல் ஆகாது. பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் ஏன்னு சொல்றேன். இப்போவும் ஈக்குவல் ஆயிருக்காது. ஏன் அப்படின்னா என் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு சொன்னா ஏவில் மட்டும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இருக்கும். பியில் இருக்கிறது ஏவுக்கும் பிக்கு காமனா இருக்கிறது ஓடி போயிடுச்சு. என் ஆஃப் பி மைனஸ் ஏன்னு சொன்னா பியில மட்டும் இருக்கிறது ஏவுக்கும் பிக்கு, ஏவில் இல்லாத பியில் இருக்கிறது மட்டும்தான் எழுதியிருப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இதுலயும் மிஸ் ஆயிருக்குது, இதுலயும் மிஸ் ஆயிருக்குது. ஸோ அப்போ இதோட எதை சேர்த்த வேண்டியது இருக்குதுன்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை நாம சேர்த்த வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. இது புரியுதாப்பா புரியலையா சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியலைன்னா சொல்லலாம். யாருக்கு இல்ல புரியாதவங்க? சரி ஓகே, இப்ப நான் சொல்றேன் கவனிங்க. சரியா? ஏன்னா எல்லாத்துக்கும் புரியணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் கவனிங்க. நான் என்ன செய்யறேன்னா ஏ அப்படிங்கிற ஒரு செட்டை நான் ஒன்று எடுத்துக்கிறேன். சரியா? இது வந்து ஏங்கிற செட்டு, இது வந்து செட் ஏ. அடுத்தது பின்னு ஒரு செட்டு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பி. சரியா? இப்போ இந்த போர்ஷன் இருக்குது இல்லையா, இது என்னது? இது என்ன சொல்லுங்க பாப்போம். ஏ இன்டர்செக்ஷன் பியா? இந்த போர்ஷன், அப்போ இந்த போர்ஷன் என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த பக்கம் ஒயிட்ல ஒரு போர்ஷன் இருக்குது இல்லையா, இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த ஒயிட் மட்டும், இது இல்லாம இது ஃபுல்லா சேர்ந்தாதான் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பியா? ஏல இருந்து பி எடுத்துறோம், இந்த பிங்கிற போர்ஷன் கட் பண்ணி எடுத்துறோம். அப்ப இந்த போர்ஷன் என்னது? ஏ மைனஸ் பி. கரெக்டா? திஸ் இஸ் ஏ மைனஸ் பி. இந்த ஒயிட் போர்ஷன் இருக்குது இல்லையா, இந்த ஒயிட் போர்ஷன் என்ன கேக்குறேன்? பிக்குள்ள ஏவல எடுத்தாச்சா? அப்ப இந்த போர்ஷன் என்னது? பி மைனஸ் ஏவா? இந்த ஏ யூனியன் பிங்கிறது மொத்தமா எல்லாமே சேர்ந்ததா? ஏ யூனியன் பிங்கிறது இந்த 3 சேர்ந்ததா? இந்த ஒயிட் போர்ஷன், இந்த ஒயிட் போர்ஷன், இந்த நடுவில் இருக்கிற போர்ஷன், இந்த 3 சேர்ந்தது என்னது? ஏ யூனியன் பியா? இல்லையா? அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ யூனியன் பிங்கிறத நான் எப்படி சொல்லலாம்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ மைனஸ் இந்த ஒயிட் போர்ஷன் பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் ஏ இந்த ஒயிட் போர்ஷன், அடுத்தது பிளஸ் நடுவில் இருக்கிற காமன் போர்ஷன் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த 3ஐயும் கூட்டினா நமக்கு என் ஆஃப் ஏ யூனியன் பி வந்துருமா? அப்போ ஏவையும் பியும் சேர்த்தா மொத்த எலிமெண்ட்ஸ் எவ்வளவுங்கிறது? ஏ மைனஸ் பி இருக்கிற எலிமெண்ட்ஸ், பி மைனஸ் ஏ இருக்கிற எலிமெண்ட்ஸ் பிளஸ் இந்த ரெண்டுக்கும் காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ், இந்த 3ஐயும் கூட்டினா வந்துருமா? வந்துருமா? வராதா? இப்ப புரிஞ்சிருக்குதா? புரிஞ்சிருக்காப்பா? ஓகே, இப்ப பாரு. இப்ப வந்து நான் என்ன எழுதியிருக்கேன்னு பாரு. என்ன எழுதியிருக்கிறேன்? அந்த ஃபார்முலாவை தான் என்ன அந்த இடத்துல எழுதி வச்சிருக்கிறேன். என்ன வச்சிருக்கிறேன்? என் ஆஃப் ஏ யூனியன் பி என் ஆஃப் ஏ மைனஸ் பி பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் ஏ பிளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ மைனஸ் பிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த ஒயிட் போர்ஷன், பி மைனஸ் ஏங்கிறது ரைட் ஹேண்ட் சைடுல இந்த ஒயிட் போர்ஷன், ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது நடுவுல பிங்க்ல ஷேட் அடிச்சிருந்தோம் இல்லையா அந்த போர்ஷன். ஸோ இந்த 3 போர்ஷனை ஆட் பண்ணா மொத்தமா ஏ யூனியன் பி வந்து எனக்கு கிடைச்சிருது அப்படின்னு சொல்லியாச்சு. சரியா?
இப்போ கவனி, n of a union b நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 14 அப்படின்னு சொல்லி 14 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. n of a minus b நான் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். எவ்வளவுனா 2k எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். அடுத்தது பிளஸ் n of b minus a எத்தனை எலிமெண்ட்ஸ்னா 4k எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். பிளஸ் n of a இன்டர்செக்ஷன் b அதை வந்து நான் k அப்படின்னு நானா எடுத்துக்கிட்டேன். அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போறோம். சரியா? அப்போ 14 ஈக்குவல் டு எவ்வளவு ஆச்சு? 2 + 4 6 6 + 1 7k வந்திருக்கா? அப்போ இதுல இருந்து k எவ்வளவுப்பா? k எவ்வளவு? 14/7 2 அப்ப k ஈக்குவல் டு எவ்வளவு? 2. எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா என்ன கிடைச்சிருக்குன்னு பாரு. n of a இன்டர்செக்ஷன் b கிடைச்சிருக்கா? என்ன கிடைச்சிருக்கு? n of a இன்டர்செக்ஷன் b கிடைச்சிருச்சு. எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு n of b minus a கிடைச்சிருச்சு. எவ்வளவு எலிமெண்ட்ஸ்? 4k எலிமெண்ட்ஸ். அப்போ 4 × 2 8 எலிமெண்ட்ஸ். n of a minus b எவ்வளவு? 2k எலிமெண்ட்ஸ். அப்ப 2 × 2 4 எலிமெண்ட்ஸ். அப்ப இதுல 4 இதுல 8 4 + 2 8 இல்லையா? அப்புறம் a இன்டர்செக்ஷன் b ஒன்னு இருக்கு. எங்க இருக்கு? அது வந்து k. சோ இதெல்லாம் சேர்த்துனாதான் நமக்கு n of a union b. சரியா? அப்போ n of a minus b எவ்வளவு? n of a minus b இருக்கு 2 × 2 4. n of b minus a எவ்வளவு? n of b minus a இங்க கணக்கு 8 இல்லையா? 8. இப்போ எனக்கு வந்து n of a மட்டும் வேணும். ஏன்னா எனக்கு n of p of a கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப எனக்கு என்ன வேணும்னா n of a மட்டும் வேணும். n of a இந்த சர்க்கிள் மட்டும் வேணும்னா எந்த ரெண்டை கூட்டணும்? a minus b யும் a இன்டர்செக்ஷன் b. இந்த ரெண்டையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைச்சிருது? a கிடைச்சிருதா? a கிடைச்சிருமா? a minus b a இன்டர்செக்ஷன் b ரெண்டையும் பிளஸ் பண்ணா a கிடைக்குது இல்லையா? அப்ப நான் என்ன செய்யறேன்? n of a நான் கண்டுபிடிச்சா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ரீநிதி மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். எக்கோ ஆகுது. n of a ஈக்குவல் டு n of a சரிப்பா இப்ப எக்கோ ஆகல. n of a ஈக்குவல் டு n of a minus b பிளஸ் n of a இன்டர்செக்ஷன் b. சரியா? இதுவும் வென் டயக்ராம்ல தான் நான் எடுத்திருக்கேன். அப்ப திஸ் இஸ் ஈக்குவல் டு n of a minus b அப்படிங்கிறது எவ்வளவுன்னு சொல்லி பாரு. n of a minus bங்கிறது 2 × k. 2 × k. அப்போ 2 × 2 4 பிளஸ் n of a இன்டர்செக்ஷன் b. n of a இன்டர்செக்ஷன் bங்கிறது k. k ஓட வேல்யூ எவ்வளவு? 2. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 6. n of a இன்டர்செக்ஷன் bங்கிறது k. k ஓட வேல்யூ தான் 2 6. அப்படின்னா n of p of a தான் நமக்கு क्वेश्चनல கேட்டிருக்காங்க. அப்ப n of p of a சொல்லுப்பா. 2 power n. that is equal 2 power n 2 power 6. 2 power 6ங்கிறது எவ்வளவுனா 64. யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா சொல்லலாம். டவுட் இருக்கா? இல்லையா? ஓகே. சோ இந்த டயகிராம் புரிஞ்சுக்கணும்னா இந்த வென் டயகிராம் உங்களுக்கு தேவை. சரியா? இந்த வென் டயகிராம் வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த சம்ம நம்ம கிளியரா. சுபான் மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாம். 1.6 1.6ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 sets. 2 sets have m and k elements. If the total of number of subset of the first set is 112 more than that of the second set, find the value of m and k.
ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எம் அண்ட் கே. இந்த எக்ஸாம்பிள் சம்மெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலும் புரியாது, தலை சுற்றிடும். சரியா? ஸோ அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சொன்னேன். இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, அதிகமான சான்ஸ்ன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 1.6ல் நான் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாரு, என் ஆஃப் ஏ கொடுத்துருக்குறாங்க. ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ என் ஆஃப் ஏ அப்படிங்கிறது எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்கன்னா எம்னு கொடுத்துருக்குறாங்க, ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அடுத்தது பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த பிங்கிற செட்டில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்கன்னா கே எலிமெண்ட்ஸ் இருக்குதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம், என் ஆஃப் பி ஈக்குவல் டு கே அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்த கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, முதல் கணத்தில் உள்ள உட்கணங்களின் எண்ணிக்கை, முதல் கணத்தில் உள்ள உட்கணங்களின் எண்ணிக்கை ஏங்கிற செட்டு தான் ஃபர்ஸ்ட் செட்டு. அதுல இருக்கிற சப்செட் அப்படிங்கிறது எவ்வளவுனா எவ்வளவு இருக்கும், 2m இருக்கும் இல்லையா? ரெண்டாவது செட்ல இருக்கக்கூடிய சப்செட், இரண்டாவது கணத்தில் உள்ள உட்கணங்களின் எண்ணிக்கை, அது வந்து 2k இருக்கும். கரெக்ட் தானா? அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிக்கிறோம். நான் முதல் கணத்தில் உள்ளது இரண்டாவது கணத்தில் உட்கணங்களின் எண்ணிக்கை இதை விட எவ்வளவு அதிகமா இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க, 112 அதிகமா இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செட்னுடைய நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் இன் செகண்ட் செட் பிளஸ் 112, இவ்வளவு அதிகமா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா 2m மைனஸ் 2k ஈக்குவல் டு 112 அப்படின்னு சொல்லிடலாம். கரெக்டா? இதுல வந்து ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதாவது எதனுடைய இது வந்து அதிகம், இதுதான் அதிகம் அப்படின்னா எந்த வேல்யூ பெருசா இருக்க முடியும், எம் தான் பெருசா இருக்க முடியும் இல்லையா? இதனுடைய சப்செட்ஸ் அதிகம்னா இதனுடைய சப்செட்ஸை விட இதனுடைய சப்செட்ஸ் ரெண்டுமே 2m 2 தானே ஃபார்முலா வருது. அப்போ இது அதிகம்னா எம் எப்படி இருந்தாகணும், கேவை விட நமக்கு அதிகமா இருந்தாகணும். ஸோ கே தான் சின்ன நம்பர், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? 2k இவ்வளவு கூட்டினதுக்கு அப்புறம் தான் 2m வந்திருக்கு பாரு. ஸோ இப்போ என்ன செய்யறேன்னா இந்த ரெண்டுக்கும் எம்முக்கும் கேவுக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி எம்முக்கும் கேவுக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனா நாமளாவே எம்முக்கு ஒரு வேல்யூ கேவுக்கு ஒரு வேல்யூ எப்போ போடும்போதும் எம் அதிகமாகவும் கேவு சின்னதாகவும் எடுத்து நிறைய சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எப்போ 112 கிடைக்குதோ அப்போ வந்து வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அது வந்து நமக்கு அவ்வளவு ஈஸி இல்லை. அதனால நம்ம என்ன செய்யறோம்னா இந்த ரெண்டுல எது சின்ன நம்பரோ அதை வெளியில எடுத்துடலாம். இந்த ரெண்டுல எது சின்ன நம்பர்னா 2k சின்ன நம்பர். ஸோ அதை வந்து நான் காமனா வெளியில எடுத்துறேன். அப்ப இங்க என்ன வந்துருக்குன்னா 2m டிவைடட் பை 2k வந்துடும், -1 ஈக்குவல் டு 112 வந்துருது. ஸோ ரெண்டுல இருந்து நான் என்ன செய்யறேன்னா 2k காமனா எடுத்துட்டேன். அப்படி எடுக்கும்போது இல்லை இல்லாததுனால கீழே 2k வந்துருச்சு, இங்க வந்து 1 வந்துருச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 2k இன்ட்டு இதை நான் என்ன நினைக்கலாம் 2m டிவைடட் பை 2kங்கிறது நான் என்ன நினைக்கலாம்னா 2m-k அப்படின்னு எழுதிக்கலாம். m-k மைனஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 112 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த 112 இருக்குது இல்லையா, இந்த 112 நான் என்ன செய்யறேன்னா 2ஆல டிவைட் பண்றேன். 2ஆல டிவைட் பண்ண என்ன ஆகுது, 5 2s are 10, 6 2s are 12. திரும்பவும் 2ஆல டிவைட் பண்றேன். 2 2s are 4, 8 2s are 16. மறுபடியும் ஒரு 2ஆல டிவைட் பண்றேன். அப்ப என்ன வருது, 14 வருது. மறுபடியும் ஒரு 2ஆல டிவைட் பண்றேன். எவ்வளவு வந்திருக்குது, 7 வந்திருக்கு. சரியா? அப்போ நான் வந்து 1112ங்கிறத நான் எப்படி எழுதிக்கலாம்னா 1112ங்கிறத நான் எப்படி எழுதிக்கலாம்னா எத்தனை 2 இருக்குது, எத்தனை 2 இருக்குது, 4. அப்ப 2 இல்லையா, 2 இன்ட்டு 7 அப்படின்னு எழுதிக்கலாமா, 2 இன்ட்டு 7. 2k இன்ட்டு 2m-k மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 7 அப்படின்னு வந்துருச்சா? மைக் ஆஃப் பண்ணிக்கப்பா, எப்போ வருது? ஸோ இந்த 2k-ங்கிறது 2 ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா இந்த பிராக்கெட்ல இருக்கிற வேல்யூ எதுக்கு ஈக்குவல் ஆயிரும், 7க்கு ஈக்குவல் ஆயிரணுமா? அப்ப நான் என்ன செய்யறேன்னா 2k ஈக்குவல் டு 2 அதே மாதிரி 2m-k மைனஸ் 1 இது எதுக்கு ஈக்குவல் ஆயிரணும், 7க்கு ஈக்குவல் ஆயிரணும். அதே மாதிரி இந்த இது வந்து இதுக்கும் இது வந்து இதுக்கும் ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ வந்து கேவோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு, எவ்வளவு, k ஈக்குவல் டு 4ன்னு வந்துருச்சு. அடுத்தது 2m-k
ஈக்குவல் டு இந்த 1 இந்த பக்கம் வந்து எவ்வளவு ஆயிடுச்சு 8 ஆயிடுச்சு இல்லையா? அப்போ 2 பவர் m மைனஸ் கே ஈக்குவல் டு 2 கியூப்னு சொல்லலாமா? அப்படின்னா எவ்வளவு m மைனஸ் கே ஈக்குவல் டு 3ன்னு சொல்லலாமா? m மைனஸ் கே ஈக்குவல் டு 3. இதுல கேவோட வேல்யூ தெரியுது எவ்வளவு 4ன்னு தெரியுது. அப்போ m மைனஸ் 4 ஈக்குவல் டு 3. அப்போ m ஈக்குவல் டு எவ்வளவு இந்த 4 இந்த பக்கம் வந்தா பிளஸ் 4 ஆகி எவ்வளவு ஆயிடுச்சு 7. அப்போ கேவோட வேல்யூ எவ்வளவுன்னா 4, m உடைய வேல்யூ எவ்வளவு 7. கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க m வேல்யூ எவ்வளவு k வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லியிருந்தாங்களா? ஸோ m ஈக்குவல் டு 7, k ஈக்குவல் டு 4. இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். நான் முதலே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிறது தான் அதிகமாக இருக்குது இதை விடன்னு சொன்னதுனால தான் இப்போ இந்த வேல்யூ அதிகமாக இருக்குது. m வந்து கிரேட்டர் தென் கேன்னு முதலே சொல்லியிருந்தேன். ஸோ m வந்து அதிகமாக இருக்கும் கேவை விட. சரியா? ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சம். இந்த சம் ஏன் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். 2 பவர் m மைனஸ் 2 பவர் k ஈக்குவல் டு 1112 அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடுவீங்க. இதுவரையிலும் உங்களுக்கு எந்த ட்ரபிளுமே இருக்காது. இதுக்கப்புறமா இந்த mk ரெண்டு வேல்யூவும் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரபிள்சம் மேட்டராக இருக்கு. ஸோ அதுக்காக நாம என்ன செய்யறோம்னா ஒரு சில லாஜிக்கை யூஸ் பண்ணி ரெண்டு ப்ராடக்ட் வர மாதிரி கண்டுபிடிச்சு இந்த சைடில் எப்படி வருதோ அதே மாதிரி இந்த சைடில் ரெண்டு 2 பவர்ல ஒரு ப்ராடக்டை வச்சுக்கிட்டு மீதி இந்த பிராக்கெட்ல இருக்கிற வேல்யூ இந்த 7க்கு ஈக்குவேட் பண்ணி இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அதனால திஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் லாஜிக். அதனால இந்த சம்மை இந்த லாஜிக்குக்காக தான் இந்த சம்மை வந்து நாம நடத்துறேன். இல்லைன்னா நீங்க புக்ல பாத்துக்கணும்னு கூட நான் சொல்லியிருப்பேன். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாம். எக்ஸாம்பிள் 1.7. n of a is equal to 10. n of a equal to 10 and n of a intersection b is equal to 3. Find n of a intersection b n of a. Okay, example 1.7 என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு மாதிரி எழுதிக்கலாம். n of a னுடைய வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. n of a வந்து 10ன்னு கொடுத்துருக்குறாங்க. n of a equal to 10. அடுத்தது n of a intersection b கொடுத்துருக்குறாங்க. n of a intersection b equal to எவ்வளோன்னு சொல்லிக்கிறாங்கன்னா 3 அப்படின்னு இல்லையா? நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா n of a intersection b whole dash a intersection b whole dash intersection a இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த சம். கவனிச்சுக்கோ. n of a equal to 10 கொடுத்துருக்கு. n of a intersection b equal to 3. அடுத்தது கொஸ்டின் என்னன்னா n of a intersection b intersection a எவ்வளவு அப்படிங்கிறத நமக்கு வந்து கொஸ்டினா இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கான்செப்ட், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது முதல்ல புரியணும். கிளியரா புரியலைன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சரியா? ஸோ இதுக்கு முதல்ல வென் டயக்ராம் நான் எடுத்துக்கிறேன். என்ன வென் டயக்ராம் எடுத்துக்கிறேன்னு பாருங்க. அதாவது இந்த சம் போடுறதுக்காக இப்படி ஒரு வென் டயக்ராம் எடுத்துக்கிறேன். அதே வென் டயக்ராம் தான் இப்போ மறுபடியும் போடுறேன். சரியா? ரெண்டு செட்டு ஏ பின்னு இருக்கு இல்லையா? ஏன்னு ஒரு செட் இருக்கு, பின்னு ஒரு செட் இருக்கு. இது வந்து செட் ஏ, இது வந்து செட் பி. இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி. சரியா? ஸோ நமக்கு வந்து ஒரு யூனிவர்சல் செட் இருக்கிறதா நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அனைத்து கணம் இருக்கிறதா அஸ்யூம் பண்ணிக்குவோம். இப்போ வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா இந்த பிங்க் கலர்ல நான் போட்டிருக்கிறேன் இல்லையா? ஏ இன்டர்செக்ஷன் பி. இதை தவிர மீதி எல்லாம் மீதி இருக்கிற எல்லா ஒயிட் போர்ஷனும் என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ். சரியா? இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ்னா இது தவிர மீதி இருக்கிற அத்தனையும் வந்துடும். இதோட நான் எதை சேர்த்திக்கிறேன்னா இந்த ஏவை சேர்த்திக்கிறேன். ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ்ங்கிறது இந்த போர்ஷனை தவிர மீதி இருக்கிற ஒயிட் போர்ஷன் எல்லாம். இதுக்கும் ஏ இருக்கு இல்லையா? ஏவுக்கும் என்ன காமனா இருக்குன்னு சொல்லி பாருங்க. எந்த போர்ஷன்? ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ்ங்கிறது எவ்வளவுனாப்பா இதை தவிர மீதி இருக்கிறதெல்லாம்.
இதை தவிர மீதி இருக்கலாம். அதுக்கும் இந்த ஏங்கிற செட்டுக்கும் என்ன இன்டர்செக்ஷனா இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரியா? இது என்னன்னு சொன்னா இது என்னன்னு பாருங்க, ஏ மைனஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியா, அதாவது இந்த போர்ஷனா இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல்டர்ஸ்ங்கிறது இதை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே. ஏவோட இன்டர்செக்ட் பண்ணீங்கன்னா என்ன மட்டும்தான் வரும், இந்த ஒயிட் மட்டும்தான் வரும். அதுதான் என்னது, ஏ மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பியா. அப்போ ஏ மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது தான் இதை நோட் பண்ணது. சரியா? அப்போ இந்த ரெண்டும் ஈக்குவல் தான் சொல்றேன். ஏ மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன சொல்லிடலாம்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு, ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். என்னது, திஸ் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. என் ஆஃப் ஏ கொடுத்துருக்குறாங்களா, எவ்வளவு 10, ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளவு 3. அப்போ 10 மைனஸ் 3 எவ்வளவு 7. அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள். பட் என்னன்னா வென் டயக்ராம்ல இருந்து தான் நம்ம இது எழுதுறோம். ஸோ இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். வென் டயக்ராம் மைண்ட்ல இருந்தால் தான் இந்த இது சொல்ல முடியும், இந்த கான்செப்டை சொல்ல முடியும். அவ்வளோதான் இந்த எக்ஸாம்பிள். சரியா? தட் இஸ் எக்ஸாம்பிள் 1.7. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்னா எக்ஸாம்பிள் 1.8 பார்க்கலாம். 1.8 யாராவது எல்லாமே சார் A is equal to 1, 2, 3, 4 சார். ஓகே சார். மற்றும் B is equal to 3, 4, 5, 6 சார். ஓகே சார். எனில் n of A union B into A intersection B into A முக்கோணம் B சார். I காண்க. A symmetric difference B. சரியா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா n of A union B intersection A intersection B intersection into A symmetric difference B. இதுக்கெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். ஸோ ஏங்கிற செட்டு கொடுத்தாச்சு, பிங்கிற செட்டை கொடுத்தாச்சு. n of A union B cross A intersection B cross A intersection A symmetric difference B இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை கண்டுபிடிக்கணும்னா நான் முதல்ல A union B கண்டுபிடிக்கிறேன். A union Bங்கிறது என்ன? A union Bங்கிறது இந்த ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதணும் இல்லையா? A union B எவ்வளவு ஸ்மித் பாலகுமார்? A union Bங்கிறது எவ்வளவு? ஸ்மித் பாலகுமார். What is A union B? Subhashita. Sir. சொல்லுப்பா. A union B. 1,3. சொல்லு. 1,3, 1,4. நான் A cross B கேட்கல, A union B. இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதணும், அவ்வளவுதான். நான் A cross B கேட்கல, A union B. 1,4. நீ பேர்ல எழுதக்கூடாது. நான் A cross B கண்டுபிடிக்கல, நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னு பாரு. A union B கண்டுபிடிக்கிறேன். யூனியன்னா என்ன செய்வீங்க? ரெண்டையும் சேர்த்துவீங்க, அவ்வளவுதானே? ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதுங்க. சொல்லுப்பா. A சேர்த்து B. 1, 2, 3, 4, 5, 6. Okay, correct. Okay, off பண்ணு. So this is A union B. 1, 2, 3, 4, 5, 6. ஓகேப்பா. அடுத்தது நெக்ஸ்ட் பர்சன் யாருன்னா A intersection B கண்டுபிடிக்கணும். ஸோ A intersection Bங்கிறது
யார் சொல்றீங்க? 3 4 3 4 கரெக்ட் சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு தான் ரெண்டுக்கு இருக்கு இன்டர்செக்ஷன். ஓகேவா? அடுத்து ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி a minus b க்கும் b minus a க்கு யூனியன் போட்டா வந்துருமா? ரெண்டு விதமா சொல்லலாம் இல்லையா? a யூனியன் b இருந்து a இன்டர்செக்ஷன் b மைனஸ் பண்ண என்ன வந்துருது? a சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் b வந்துருமா? சோ a சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் b சாரி a சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் b a வித்தியாசம் சமச்சீர் வித்தியாசம் b ஈக்குவல் டு என்னன்னா இந்த 3 4 இதுல எடுத்துடணும். சரியா? ஆக்சுவலா ஃபார்முலா என்ன? 1 2 3 4 5 6 இதுல இருந்து எதை எடுத்துறேன்? 3,4 எடுத்துறேன். சரியா? என்ன ஃபார்முலானா a யூனியன் b மைனஸ் a இன்டர்செக்ஷன் b. இதுதான் வந்து ஃபார்முலா. சரியா? அப்ப இந்த ஃபார்முலா படி எழுதியிருக்கிறேன். அப்போ ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பில என்ன வருதுன்னு பாரு. ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பில 3 4 போயிருது இல்லையா? அப்ப என்ன வருது? 1 2 5 6 வருது. என்னப்பா? 1 2 5 6 வருது. இப்போ n ஆஃப் ஏ யூனியன் பிங்கிறது எவ்வளவுன்னு பாருங்க. n ஆஃப் ஏ யூனியன் பி எவ்வளவு? n of a union b let me elements okay n of a intersection b ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க சார் 2 எவ்வளவு இருக்கு 2 இருக்கு okay 2 n of a intersection b ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க 4 எவ்வளவு இருக்கு 4 சார் நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருந்தாங்க அப்படினா a union into a inter அதாவது cross a intersection b cross a symmetric difference b a symmetric difference b கேட்கறாங்க. அப்ப என்ன செய்யணும்? இந்த மூணையும் தனித்தனியா மல்டிப்ளை பண்ணிரணுமா? அப்போ 6 into 2 into 4 2 into 4 எவ்வளவு ஆச்சு? 6 into 2 into 4 48 சோ இதான் வந்து நமக்கு சரியா? பாத்துக்கங்க. இதான் வந்து நமக்கு ஆன்சர். சோ முதல்ல நான் வந்து a யூனியன் b கண்டுபிடிச்சிருக்கிறேன், a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிச்சிருக்கிறேன், a சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் b கண்டுபிடிச்சிருக்கிறேன். இதை கண்டுபிடிக்காமையும் டைரக்டா எழுதலாம். a யூனியன் b இதை எழுதித்தான் போடணும் இல்ல. a யூனியன் b சேர்க்கும் போது 1 2 3 4 இதுல 5 6 அப்ப n ஆஃப் a யூனியன் bங்கிறது டைரக்டா 6ன்னு எழுதிக்கலாம். a இன்டர்செக்ஷன் bங்கிறது இந்த ரெண்டுக்கு காமனா இருக்குது. 3 4 ரெண்டு எலிமெண்ட் தான் காமனா இருக்குது. அப்ப a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு 2. இப்போ இந்த ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் தான் என்னன்னா a சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் b. அப்ப 6 - 2 4 அப்படி மைண்ட்லயே எழுதிடலாம். தேர்ஃபோர் இந்த மூணை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வருது. ஸோ புக்ல அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. நான் வந்து ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கிளியரா புரியணுன்றதுக்காக இவ்வளவு லென்த்தியா போட்டிருக்கிறேன். இவ்வளவு லென்த்தியா போகணுன்ற அவசியம் இல்லை. ஷார்ட்டா இது மட்டும் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எது புரியுதோ எது வசதியா இருக்கோ அதை நீங்க வச்சுக்கணும். சரியா? என்னுடைய எய்ம் என்னன்னா அவங்க சம்மு புரிஞ்சிடணும்ன்றதுதான். அதுக்காக தான் நான் ரொம்ப நீளமா போடுறேன். ஸோ சம்மனுடைய லென்த் எவ்வளோன்றது முக்கியம் இல்லை, நம்ம அதை எப்படி புரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். சரியா? நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும், அந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சம்மையும் முடிச்சுக்கலாம். என்னன்னா எக்ஸாம்பிள் 1.9 என்ன சொன்னா பி ஆஃப் ஏ என்பது ஏ என்ற கணத்தில் உள்ள அனைத்து கணத்தினை குறித்தால் என் ஆஃப் பி ஆஃப் பி ஆஃப் பி ஆஃப் 5 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? 3 தடவை பவர் செட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பவர் செட் என்னன்னா 5. ஃபர்ஸ்ட் பவர் செட் என்னன்னா 5. சரியா? 5னா என்ன அர்த்தம்? அதுல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், வெற்றுக்கணம்னு அர்த்தம் இல்லையா? எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குது? n ஆஃப் 5 எவ்வளவு? n ஆஃப் 5 எவ்வளவு? 0. ஒரு எலிமெண்ட் கூட இல்லை. அப்படின்னா பி ஆஃப் 5 அப்படிங்கிறதுல இதனுடைய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளவு வரும்? 2 power 0. 2 power 0. அப்ப எவ்வளவு வந்திருக்குது? ஒரு எலிமெண்ட் வந்திருக்குது. சரியா? அடுத்தது பி ஆஃப் 5னுடைய இந்த பி ஆஃப் 5க்கு ஒரு பவர் செட் இருக்குது. பி ஆஃப் 5க்கு ஒரு பவர் செட் இருக்கும் இல்லையா? அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பி ஆஃப் 5ன்னு சொல்லுவோமா? பி ஆஃப் 5ன்னு சொல்லுவோம். அதுக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன வருதுன்னா
2 power 1 that is equal to எவ்வளவு வருது 2 வருது. அடுத்தது p of சரியா, இதுக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப என்னன்னா இதுக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னா 2 power 2 that is equal to எவ்வளவு 4 2 ஸ்கொயர் இல்லையா, இதனுடைய 2 ஸ்கொயர் அப்ப எவ்வளவு 4. இதான் வந்து n of p of i அப்படிங்கிறது சரியா. இதான் வந்து எக்ஸாம்பிள் 1.9 ஓகேவா. இந்த சம் எல்லாம் நீங்க வந்து இன்னைக்கு இது முடிச்சிங்க. ஸோ இதோட வந்து என்ன ஆயிருதுன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மொத்தம் 3 எக்ஸசைஸும் 4 எக்ஸசைஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து பெரும்பாலும் வந்து 10th இருக்கக்கூடிய ஐடியாஸை பேஸ் பண்ணி வந்தது. ஸோ அதை வந்து நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு புது டாபிக், இதுவரை பார்த்தது வந்து செட்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து வந்து ரிலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். முடிச்சுக்கலாம். மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். Thank you, sir.